வணக்கம். வணக்கம். என்ன இப்படி சத்தம் இல்லாம இருந்தா எப்படி கதைக்கிறது? வணக்கம். சரி, நீங்க வணக்கம் சொல்ல மாட்டேன், நான் விட மாட்டேன், திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பேன். சரி, என்ன பேர்? மெனு. மெனு ராம். உங்களோட பேர் என்ன பேர்? ராம்சன். ராம்சன். சரி, யார்கிட்ட பிறந்த நாள் இன்றைக்கு? 2 பேரும் வெளிக்கிட்டலாம் நிற்கிறீங்க. யாருக்கு பிறந்த நாள்? உங்களுடையா? சரி, எத்தனையாவது பிறந்த நாள்? 8வது பிறந்த நாள். சரி, ராம்சன் பிறந்த நாள் எப்போ முடிஞ்சது? இன்னைக்கா முடிஞ்சது? இல்லையே. இல்லை, வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. சரி, வெள்ளிக்கிழமை எத்தனையாம் தேதி? 12ஆம் தேதி. பிறகு என்ன கெட்டிக்காரன் எல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து கேல்குலேட் எல்லாம் பண்ணி சொல்லி இருக்கிறேன். சரி, இன்றைக்கு வந்து உங்களோட பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களுக்கும் நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது. ராம்ஷனுக்கும் கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. 12ஆம் தேதி பிறந்த நாள் செய்யலை தானே, அதனால் வந்திருக்கு. சரி, யாராக இருக்கும் அனுப்பினவங்க? சரி, சொல்லணும். யாருன்னு சொல்லணும். இவரா? அவர் யாரு? அவங்க யாரு? அதுக்குள்ள வந்து நிக்கிறது யாரு? அப்பாவா? எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? அப்பா சொன்னா தானே தெரியும் எனக்கு. இல்லை, அப்பா எங்க இருக்கிறாங்க? வெளிநாடுல. எந்த நாடு? எந்த நாடு? அம்மாட்ட கேட்டு சொல்லுங்க. பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அப்பாட பேர்? ராஜதீபன். இல்லையே, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. அப்ப தீபன். சரி, ராஜதீபன் வேற இல்ல, ஷார்ட் நேம் சொல்லியாச்சு தீபன் இல்ல. அந்த தீபன் பேர்ல இருந்து வேற இல்ல. அங்கே கோயில் எல்லாம் சத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் சத்தமாக கழிச்சா தான் எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அம்மாவோட பேர் என்ன? பேபி. பேபி ஷாலினியா? உண்மையாக அந்த பேரா? ஆனால் அவங்களும் இல்லை. உண்மையாக அந்த பேரா? இல்லை, பட்ட பேர் சொல்கிறாங்களா? அந்த பேர் தான். ஆனால் அம்மா இருப்பே இல்லை. வேறு யாராவது? மாமா. மாமா எங்கே இருக்கிறாங்க? இந்த மாமாவா? எங்க இங்கே ஸ்ரீலங்காலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியா? இல்லையே,
அந்த மாமா சொல்லிட்டாங்க தான் இல்லையன்னு. சரி, உங்களுக்காக இப்போ அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க, அதை பார்ப்போம். ஓகே, சரி, கொண்டு வந்து கொடுங்க. சரி, ஓகே. உங்களோட பேர் அண்ணாட பேரை போட்டு, இப்போ அண்ணாட தான் 2 பேர்த்து, அண்ணாட பேரை போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு தந்துட்டாங்க. சரி, யார் இப்படி எல்லாம் செய்வாங்க? யார பிடிக்கும்? அப்பாவா, அம்மாவா, மாமாவா, எல்லாரையும் விட யாரை பிடிக்கும்? அவங்களையா பிடிக்கும்? யார் அவங்க? மிக்கியா பிடிக்குவா? சரி, அப்ப கடைசியா ஒரு டான்ஸ் கொண்டாடுவோம் மிக்கியோட. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்பா பிடிக்குமா? ஆனா அப்பா அனுப்பலையே. அப்பா ஏமாத்திட்டாங்களே, அப்பா அனுப்பல. சரி, வேறு யார் அனுப்பி இருப்பிடும்? பெரிய மாமா எங்க இருக்கிறாங்க? இங்க நிக்கிறாங்களா பெரிய மாமா? கனடால நிக்கிறாங்களா? இல்ல, அவங்கள்ட்ட இருந்தும் வேற இல்ல, அவங்க தானா? சரி, என்ன ராம்சனுக்கு வந்து மிக்கியை பிடிச்சு கொண்டுட்டு அவங்கள தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பிடிக்குமா மிக்கிய? அப்ப ஒரு டான்ஸ் ஆடுவோமா? சரி, அப்ப யாரா இருக்கும்? தெரியாது, யோசிங்க பாப்பா, யோசிச்சு சொல்லுங்க பாப்பா. சரி, ராம்சனுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? ஆமாம்மா, எங்க இருக்கிறாங்க? ஆமாம்மா, இங்க நிக்கிறாங்களா? இல்லை, அம்மாட்டே இருந்து வேற இல்லை, அவர்தான் அனுப்பியிருப்பார். சரி, ஓப்பன் பண்ணி பாப்போம் பாப்பா யாருன்னு. அந்த மிக்கிக்கு யார் இருக்கிறாண்டு ஓப்பன் பண்ணி பாப்போமா? ஐயோ வேணும், அவங்க எங்களுக்கு அடிச்சிருவாங்க ப்ரோ. சரி, வேற ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்களா? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு தெரியாதா? ஏன் யோசிங்களேன். சரி, உங்களுக்காக என்ன முறை கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க? உங்களுக்காகத்தானா? ஏன் அப்படி சொல்றீங்க? தம்பிக்கு வந்திருக்காதா? சரி, இப்ப வந்து மேனுராமுக்காகத்தான் சைக்கிள் வந்திருக்கு. ஓடி போய் வாங்குங்க, வாங்க. பறிக்கணும். ஓகே, சரி, வாங்குங்க. எப்படி பிடிச்சிருக்கா? சரி, சைக்கிள் வாங்கி தர சொல்லி யார்கிட்ட கேட்டீங்க? எப்ப கேட்டீங்க? அப்பா சொன்னார் இல்லையண்டு. இல்ல, அப்பா கேட்கல, அப்பா வாங்கி தெரியல. இது வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கு. சரி, அப்பாவை தவிர வேற யார்கிட்ட கேட்டிருப்பீங்க? யார்கிட்ட வேற கேட்டிருப்பீங்க? மறந்துட்டீங்களா? சரி, இப்படி வாங்க சைக்கிளை கொண்டு. ஓகே மேனுராம், இப்போ வந்து சைக்கிள் வந்து பிடிச்சிருக்கா? எப்படி சந்தோஷமா சைக்கிள் கிடைச்சது இந்த பிறந்த நாளில்? ஓகே, சரி, இப்போ வந்து நாங்கள் கேக்கை கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு பிறகு யார் அனுப்புகிறவங்கன்னு பார்ப்போம். ஓகே, சரி, கொடுத்தா. சரி, நடவானையும் கொளுத்தி விடுங்க, 8 இருக்கிறது. நிமிந்து பாருங்க தம்பி. சரி, வெட்டுங்க. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட்டு படிச்சு விடுங்க. ஊதி போடு, ஊதி போடு.
வெட்டுங்க. பாட்டு படிச்சு விடுங்க. To you, happy birthday to you, happy birthday dear Manusha, happy birthday to you. எல்லாம் கை தட்டி விடுங்க. சரி அம்மாவுக்கு தீத்திடும். அம்மா 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 முதல்ல அம்மா தான் தம்பி நேர வேற தம்பி இங்க சின்ன இங்க வேற சரி இனி நீங்கள் தீர்த்துங்க. இங்க பாருங்க. ஓகே மேனுராம், இப்போ வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். சரி, நான் இப்போ ஃபைனலாக கேட்குறேன். அதாவது வந்து இறுதியாக நீங்கள் சொன்னதுக்குள்ள ஒருத்தங்களோட யார்கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கு? யார்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்தால் நீங்கள் ஹாப்பி ஆவீங்க? அப்பாண்ட கிஃப்ட் வந்தால் ஹாப்பி ஆவீங்க. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஆ, இந்த பிறந்த நாளுக்கு வந்து அப்பா இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? ஓ, அப்போ அப்பாட்ட இருந்து கிஃப்ட் வந்தால் நல்லா சந்தோஷமா இருக்கவே. சரி, இப்போ அப்பாட கிஃப்டான்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக 2 கிஃப்ட் வந்துருக்குது. பார்ப்போம் அதில் ஜாரண்ட். ஓகே, ராம்ஷன், நீங்க கிஃப்ட் உடைக்கணும். உங்களுக்கு தான் வந்திருக்கு. சரி, ஓகே, போட்டோ பிரேம வாங்குங்க. சரி, யார் அனுப்பி இருக்கிறாங்க? அப்பாட இருந்தா வந்திருக்கு. அப்ப எப்படி ஹாப்பியா? மெனுராம் எப்படி ஹாப்பியா? ஹாப்பியா? சரி, என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு? மொத்த மறைக்கிறீங்க. போட்டோ பிரேமக்குகளை வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே தங்க மட்டும் போட்டு வந்திருக்கு 2 பேருக்கு. சரி, அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூவா மிஸ் பண்றேன்னு ராம்சன் என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு? என்னவா என்ன சொல்றேன்னு தெரியாதா? ஏன் என்ன சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டீங்களா? அப்பா அழ போற. சொல்லட்டாம், சொல்லுங்க. சரி, இதை விட உங்களுக்காக இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. இப்போ நாங்க 2 பேரும் வந்து 2 பேர்ட்ட கண்ணையும் வந்து பொத்துவோம். யார் மிக்கியும் மினியும் பொத்துங்கோ. சரி, ஓபன் பண்ணுங்க. அம்மா கொஞ்சம்
சரி, எடுத்து பார்க்குறதுன்னா பாருங்க என்ன வந்திருக்குன்னு விருப்பம் பார்க்க போறீங்களா பாருங்க. எல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு இப்ப வந்ததுல? ஸ்பைடர் பிடிக்குமா? ஸ்பைடர் மேன் என்ன தேடுறீங்க? மெனுவா என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன் எங்க இருக்கண்டு. மெனுவா என்ன வேணும்? மெனுராம் என்ன தேடுறீங்க? என்ன வேணும்? நீங்க தேடுறது இதுக்கான இருக்கு. சரி, அதுவா? சரி, என்ன பாப்போம். கார் தான் தேடி இருக்கிறாங்க. சரி, இப்ப வந்து கலைப்பமா நீ கதையில சொல்லிட்டு சரி, ஓகேதான். சரி, உங்களுக்காக நிறைய சாக்லேட்ஸும் பேனைகள் படிக்கிற சாமானெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அப்பா. ஓகே, சரி வாங்க அங்கே கதைப்போம். ஓகே, எங்கள்கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் செய்தது மட்டும் இல்லாமல் அப்பா அங்கே இருந்து தான் வசிக்கிற பிரான்ஸ் நாட்டில் இருந்து உங்களுக்காக வந்து பார்த்து எல்லாம் வாங்கி செய்திருக்கிறாங்க. எப்படி இப்போ சந்தோஷமா? வடிவா சொல்லணும் சிரிச்சுட்டு இப்படி சொன்னா? ஓகே, சந்தோஷமா? சரி, இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்பாவை? என்ன சொல்ல போறீங்க? அப்பா வந்து மிஸ் பண்றீங்களா? அப்ப என்ன சொல்லணும் அப்பாக்கு? ஐ லவ் யூ அப்பா. வேற வேற என்ன சொல்லணும்? ஐ மிஸ் யூ சொல்லி விடுங்க அப்பாவை. சொல்லுங்க. சரி, ஓகே. அப்பா வந்து இவ்வளவும் பார்த்து செய்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே தங்கம் என்று போட்டிருக்கிறாங்க. அதோட சேர்த்து பிஸ்பாய் வந்து அப்பண்ட உயிரே செல்லம்களும் போட்டிருக்கிறாங்க. சரியோ, தூரம் இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு இவ்வளவு தூரம் இருந்தாலும் இப்படி ஒரு அன்போட பாசத்தோட உங்களோட பிறந்த நாளை விட சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இவ்வளவுமே நினைச்சு செய்திருக்கிறாங்க. என்ன சொல்றது, இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வைக்கணும். சரி, இப்படிப்பட்ட அப்பாக்கு என்ன செய்வீங்க எதிர்காலத்துல? நீங்க என்ன செய்வீங்க அப்பாக்கு? அப்பா இப்படி பார்த்து ரெண்டு பேரையும் வளர்க்குறாங்க. இவ்வளவு உங்களுக்கு பிடிச்சதுகள் எல்லாமே பார்த்து செய்திருக்கிறாங்க. அப்பாக்கு நீங்க என்ன செய்வீங்க? மெனுராம் தான் சொல்லணும், அவங்க சின்ன பிள்ளைகள். என்ன செய்ய போறீங்க? நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல ஒரு வேலைக்கு போய் காட்டோடும். அப்பாட பேர் தானே, நீங்க என்ன வேலை செய்தாலும் அப்பாட பேர் தான் முன்னுக்கு வரும். என்ன அப்ப அந்த இடத்துல வந்து அப்பாண்ட பேரை வந்து நீங்க நிலைநாட்டணும். நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து நிலைநாட்டணும். ஓகே, ப்ராமிஸ்? ஓகே,
மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுடைய அப்பா சார்பாகவும் இருவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே.